அன்பு நண்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இன்னைக்கு நம்ம ஜூன் 7 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். ஓகேங்களா? ஜூன் 7 கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப பெருசா ஒன்றும் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம குயிக்கா வாப் பண்ணிடலாம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தட், காசிரங்கா நேஷனல் பார்க்னு இருக்கு பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ். இதுல அஸ்ஸாம், காசிரங்கா நேஷனல் பார்க் வந்து அஸ்ஸாம்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் நோன் ஃபார் ஒன் ஹார்ன்டு ரைனோசரஸ். ஒன் ஹார்ன்டு ரைனோசரஸ். அப்புறம் வந்து அஸ்ஸாம்ல வந்து மொத்தம் வந்து 7 நேஷனல் பார்க்ஸ் இருக்கு. ஓகே. அண்ட் அஸ்ஸாம் இஸ் காசிரங்கா நேஷனல் பார்க் இஸ் ஆல்சோ டைகர் ரிசர்வ். ஓகேங்களா? ஸோ இந்த இதுல சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க பிகாஸ் ஆஃப் வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே. அதுல நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் கிரிட்டிக்கல் டு சம் இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ். ஓகேங்களா? ராப்டர்ஸ், அப்புறம் வந்து ஸ்பீசிஸ் அரவுண்ட் ஸ்டோக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ராப்டர்ஸ்ல என்னென்னலாம் வருது? பசார்ட்ஸ், ஈகிள்ஸ், ஃபால்கன்ஸ், ஓகேங்களா, அவுல்ஸ், வல்ச்சர்ஸ், இது எல்லாமே ராப்டர்ஸ்ல வரும். ராப்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே அப்படின்னு அர்த்தம். பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே. ஓகேங்களா? இதுதான் ராப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ராப்டர்ஸ், திஸ் பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே இஸ் போத் ஆஃப் டையூரால் அண்ட் நாக்டர்னல். டையூரால் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் ஆக்டிவ் இன் டே அப்படின்னு அர்த்தம். ஆக்டிவ் இன் டே. அண்ட் நாக்டர்னல் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் ஆக்டிவ் இன் நைட். ஓகே, ஆக்டிவ் இன் நைட். அண்ட் தென் இந்தியா இஸ் ஹவுசிங் 20 ஸ்டோக் ஸ்பீசிஸ்ல இந்தியா இஸ் ஹவுசிங் 8 ஸ்டோக் ஸ்பீசிஸ். அதுல அஸ்ஸாம்ல இந்த காசிரங்கால மட்டும் நமக்கு வந்து 6 ஸ்டோக் ஸ்பீசிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் மோஸ்ட் அபண்டன்ட் ஸ்டோக் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது வந்து ஏசியன் ஓப்பன் பில் இன் திஸ் காசிரங்கா. அதுக்கப்புறம் ரொம்ப ரேரா இருக்கிறது கிரேட்டர் அட்ஜசன்ட் ஸ்டோக். அதே மாதிரி ராப்டர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கிஃபான் வல்ச்சர் ரொம்ப மோஸ்ட் அபண்டன்டா இருக்கு. பூட்டட் ஈகிள்ஸ், அப்புறமா வந்து ஒயிட் டெய்ல்டு ஈகிள், இதெல்லாம் வந்து ரேரஸ்டா இருக்கு. ஓகே. அண்ட் தேர் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் எனிக்மேட்டிக் ஸ்பீசிஸ் ஆஃப் பாலாஸ் ஃபிஷ் ஈகிள். ஓகே. இதோட ஐயூசிஎன்லாம் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, என்ன ஏதுங்கிறது மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு சயின்ஸ், இதுல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஸ்ட் ஆஃப் ரெயின். ஓகேங்களா? பர்ஸ்ட் ஆஃப் ரெயின் இருக்கு பார்த்தீங்களா? இட் மே டீல் வித் டபுள் வாமி. டபுள் வாமி அப்படிங்கிறது ரெண்டு சைட்லயுமே ப்ராப்ளம் அப்படிங்கிறது. டபுள் வாமி டு சாயில் மாய்ஸ்சர், அப்புறமா வந்து நைட்ரஜன், இது ரெண்டுத்துக்குமே ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. இப்போ பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் சேஞ்ச்னால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்பெல் ஆஃப் சடன் பர்ஸ்ட், சடன் பர்ஸ்ட் ஆஃப் ரெயின். ஓகேங்களா? சடன் பர்ஸ்ட் ஆஃப் ரெயின் நடக்குது. ஓகே. இந்த சடன் பர்ஸ்ட் ஆஃப் ரெயின்னால இங்க இருக்கக்கூடிய சாயில் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஓரளவுக்கு தான் லிமிடேஷன்ஸ் இருக்கு. அது இப்போ 100% ஆயிடுச்சு. அப்படிங்கும் பொழுது என்ன ஆகும்னா, இன்னும் அதிகமா வந்து ரெயின் ஷார்ட் ஸ்பெல்ல அதிகமான பர்ஸ்ட் ஆகுது. அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இட் வில் ரன் ஆஃப் தான் ஆகும். ஓகேங்களா? சர்ஃபேஸ் ரன் ஆஃப். இட் அமௌண்ட்ஸ் டு சர்ஃபேஸ் ரன் ஆஃப். அண்ட் திஸ் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் வாட்டர் இஸ் வேஸ்டட். ஓகேங்களா? இதனால நம்மளுக்கு ஒரு யூஸும் கிடையாது. இப்ப திஸ் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் இஸ், இந்த சடன் பர்ஸ்ட் இஸ் accumulated with the period of prolonged dry spell. prolonged dry spell. அப்ப இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சாயில் மாய்ஸ்சர் இருக்கு பாத்தீங்களா, அது இட் இஸ் எவாபரேட்டட் டியூ டு ஹீட். ஓகேங்களா? எவாபரேட் ஆகுது. ஓகே. எவாபரேட் ஆகும் பொழுது the soil loses loses its soil moisture. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகேங்களா? இது ப்ராப்ளம் அப்படின்னா இன்னொரு பெரிய, அப்ப சாயில் அந்த வாட்டரும் லூஸ் ஆகுது, சாயில் மாய்ஸ்சரும் லூஸ் ஆகுது. வாட்டர்னால சாயில் மாய்ஸ்சர் இன்க்ரீஸ் ஆகணும், ஆனா இன்க்ரீஸ் ஆக முடியல பிகாஸ் ஆஃப் சடன் பர்ஸ்ட். அது மட்டும் இல்லாம இப்ப ப்ரொலாங்டு இல்லாம சடன் பர்ஸ்ட்னால இஃப் வி ஹாவ் அ ரைனிங் ஆஃப் 700 mm per year. ஓகேங்களா? 700 mm per
இயருக்கு லெஸ்ஸா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பெசிபிக் ரெயின்ஃபால். அப்ப the war rain soil retains the nitrogen holding capacity of the soil increases. ஓகேங்களா? இதே வந்து 700 mm இயர் பர் இயருக்கு மேல வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் என்கரேஜஸ் லீச்சிங் அண்ட் இட் ஆல்சோ சிக்னிஃபிகன்ட்லி அமௌண்ட்ஸ் டு நைட்ரஜன் லாஸ். அப்ப இந்த நைட்ரஜன் லாஸ்னால நைட்ரஜனும் லாஸ் ஆகுது, சாயில் மாய்ச்சரும் லாஸ் ஆகுது. இப்ப இது ரெண்டுமே இருக்கிறதுனால என்ன ஆகும்? இட் அஃபெக்ட்ஸ் த பிளான்ட் growth of the plants. ஓகே, இது எதனால ஆகுது? பிகாஸ் ஆஃப் climate change. ஓகே, நெக்ஸ்ட் சாம்பார் லேக் சால்ட் பிளான்ஸ்லாம் இருக்குல்ல, இண்டஸ்ட்ரியல் சால்ட் பிளான்ஸ் ஆர் த்ரெட்டனிங் தி சாம்பார் லேக்ஸ் வெரி சர்வைவல். ஓகே, அண்ட் தி சாம்பார் லேக் இஸ் அ ராம்சார் சைட். சாம்பார் லேக் எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? அண்ட் இட் இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இன்லேண்ட் சால்ட் வாட்டர் வெட்லேண்ட். ஓகேங்களா? ஸோ ரெண்டு இம்பார்ட்டன்டான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து எஸ்சி வந்து பேக் பண்ணியிருக்காங்க ரிகார்டிங் ஆன்லைன் கேமிங். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இட் இஸ் டீலிங் வித் த சென்டர், அகைன் அனதர் இஸ் டீலிங் வித் த ஸ்டேட் லாஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வித் த சென்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எஸ்சி ஆஸ் வேலிடேட்டட் கான்ஸ்டிடியூஷனல் upheld the constitutional validity of center's retrospective 28% GST levy on online gaming companies. ஓகேங்களா? ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ்னால லிவி பண்ணியிருக்கக்கூடிய 28% ஆஃப் த ஜிஎஸ்டி லெவியை அவங்க வந்து அப்ஹெல்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு வேலிடிட்டி ஆஃப் த ஸ்டேட் லாஸ் ப்ரொஹிபிட்டிங் த ரியல் மணி கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ், தே ஹவ் ஆல்சோ அகெயின் அஃபர்ம்டு. ஓகேங்களா? அப்ஹெல்டு பண்ணியிருக்காங்க, அது அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா இவங்க ரெண்டு பேரும் they have enacted legislation for criminalizing the betting on games played in the cyberspace and prescribing penalties. Okay, so எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, these restrictions were necessary to address the addictions and other social harms associated with the online betting. இது அவங்களால பண்ண முடியுமா அப்படின்னா, they have the right because entry 34 is giving the power for the state governments on the basis of betting and gambling. ஓகேங்களா? பட் நம்மளே பார்த்துருக்கோம், அட்ரஸிங் த அடிக்ஷன் அப்படின்னும் பொழுது எவ்வளோ குடும்பங்கள் இந்த கேமிங்னாலையும் அந்த பெட்டிங்னாலையும் பாதிக்கப்பட்டு எவ்வளோ பேர் இறந்தாங்க, எவ்வளோ குடும்பங்கள் வந்து நல்லா இல்லாம போச்சு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதுக்காக தான் தமிழ்நாடும் கர்நாடகாவும் இதை பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு லிவிங் ஆஃப் 28% ஆஃப் த ஜிஎஸ்டி irrespective of the games of skill or chance, எதுவா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஏன்னா இந்த கேமிங் கம்பெனிஸ் என்ன சொன்னாங்க, ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரம்மி எடுத்துக்கோங்க, ரம்மி கேமிங். ஓகே, இட் இஸ் அ கேம் ஆஃப் ஸ்கில். நீங்க எப்படி இதை வந்து கேசினோ மாதிரியான கேம் ஆஃப் சான்சஸோட நீங்க வந்து ஒப்பிடலாம்? அப்ப இதுக்கு தனி இது இருக்கணும், அதுக்கு தனியா இருக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஜிஎஸ்டி கவுன்சில் அதை ஒத்துக்கல. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே ஹவ் டாக்ஸ்டு த ஃபுல் ஃபேஸ் ஆஃப் த வேல்யூ ஆஃப் த ஸ்டேக்ஸ். இப்போ வந்து 1000 ரூபாய் வந்து அவங்க பெட் பண்றாங்க அப்படின்னா, இந்த 1000 ரூபாய்க்கும் அவங்க வந்து 28% இது போடுறாங்க. ஓகேங்களா? ஜிஎஸ்டி போடுறாங்க. விச் ஹாஸ் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு டிஸ்கரேஜ் த பெட்டிங் இட் செல்ஃப். ஓகேங்களா? இந்த கம்பெனியே இருக்கக்கூடாது, அதுக்கு நான் என்ன பண்றேன், டு லிட்டரலி கில் த கம்பெனிஸ். ஓகே, ஸோ அதுக்காக தான் இதை பண்ணாங்க. அதை எதிர்த்து வந்து கேமிங் கம்பெனிஸ் வந்து மேல்முறையீடு பண்ணாங்க. பட் இட் இஸ் நாட் வேலிடேட்டட். ஓகேங்களா? அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஹஸ் செட் தட் என்ட்ரி 34ல மட்டும் கிடையாது, என்ட்ரி 1 ஆஃப் பப்ளிக் ஆர்டர் இதுலயும் நீங்க வந்து அந்த கேமிங்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைன் பெட்டிங்ஸ் எல்லாம் வந்து யூ கேன் ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ப்ரொஹிபிட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்ட் தான். ஓகேங்களா? ப்ரொமோஷன் ஆஃப் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் ஆக்ட் விச் ஹாஸ் ப்ரொஹிபிட்டட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆன்லைன் ரியல் மணி கேமிங் எல்லாத்தையுமே வந்து இங்க வந்து ப்ரொஹிபிட் பண்ணிச்சு. ஓகேங்களா? பிகாஸ் சைட்டிங் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, it has the
the money, ஓகேங்களா, which has been allegedly used by the digital wallets and cryptocurrencies for money laundering. மணி லாண்டரிங்காக இது யூஸ் பண்றாங்க. இதை நீங்க எங்க எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா GS3ல யூ கேன் யூஸ் இட். இன்டர்னல் செக்யூரிட்டில மணி லாண்டரிங்னே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளிசிட்டாவே உங்களோட சிலபஸ்ல வார்த்தை இருக்கு. அப்ப மணி லாண்டரிங்க்கு ஏதாச்சும் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்தாங்களா ரீசெண்டா அப்படின்னா இந்த ப்ரொஹிபிஷன் ஆஃப் ரெகுலேஷன் அண்ட் ஆன்லைன் கேமிங் ஆக்ட் நீங்க எக்ஸாம்பிளா போடலாம். ஓகே. ஸோ ஆனா வந்து எக்ஸப்ஷன்ஸ் சிலது இருக்கு. என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ், எஜுகேஷனல் கேமிங், சோஷியல் கேமிங், இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷனா இருக்கு. ஓகே. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட் வேற எதுவும் இம்பார்ட்டன்டான நியூஸஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட்ஸ் இட் வித் ரெஸ்பெக்ட் டு 7th ஜூன். 7th ஜூன்ல இவ்வளவுதான் நியூஸஸ். ஓகே. June 8, 2026 உடைய இந்து அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ மண்டேலையும் மண்டே மண்டே நியூஸ் பேப்பர்லயும் ஒன்றும் பெருசா இம்பார்ட்டண்டா இல்லை. ஓகேங்களா. ஸோ ரொம்ப நம்மளோட வேலை இப்பெல்லாம் ரொம்ப சிம்பிளா மாறிட்டு இருக்கு. ஓகே. ஸோ கவர்மெண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ் இண்டக்டட் 2800 லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் அண்டர் பிஎம் டிரைவ் ஸ்கீம். இந்த டிரைவ் ஸ்கீம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இப்போ இந்த பிஎம் டிரைவ் ஸ்கீம் இருக்கு பாத்தீங்களா, இது எதுக்காக அப்படின்னா டு ஸ்ட்ரென்தன் த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி அண்ட் ப்ரமோட் சஸ்டைனபிள் மொபிலிட்டி. ஏன்னா ஓகேங்களா, எலக்ட்ரிக். ஸோ வாட் இட் வில் டஸ் இஸ் இட் ஸ்ட்ரென்தன்ஸ் த கனெக்டிவிட்டி, கம்யூட்டரோட கன்வீனியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது, இம்ப்ரூவ் பண்ணுது, அண்ட் தென் ஆக்சிலரேட் அவர் டிரான்சிஷன் டுவர்ட்ஸ் சஸ்டைனபிள் மொபிலிட்டி. ஓகேங்களா. சஸ்டைனபிள் மொபிலிட்டிக்கும் அது ஆக்சிலரேட் கொடுக்குது. ஸோ இது இல்லாம இந்த பிஎம் டிரைவ் உடைய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இட் ஹாஸ் பீன் லான்ச்டு டு ஆக்சிலரேட் த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அடாப்டேஷன். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அடாப்டேஷனுக்காக தான் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டு பில்ட் ரோபஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ். ஓகேங்களா. சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸையும் உருவாக்கணும் அக்ராஸ் த கண்ட்ரி அப்படிங்கிறதுக்காகவும் தான் இதை உருவாக்குறாங்க. ஓகே. ஸோ இதுல என்னென்ன எதுக்கெல்லாம் வந்து இது வாங்குறதுக்கு இந்த டிரைவ் இந்த வெஹிக்கல்ஸை வாங்குறதுக்கு எதுக்கெல்லாம் வந்து அப்ஃப்ரண்ட் இன்சென்டிவ்ஸ் அண்ட் சப்சிடிஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ வீலர், அதுக்கப்புறம் த்ரீ வீலர், அண்ட் தென் ஆம்புலன்சஸ் ஆம்புலன்சஸ் அதுக்கப்புறம் ட்ரக்ஸ், இது எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. இதுல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டு பை திஸ் வெஹிக்கல் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா இட் மஸ்ட் பி யூஸ்ட் ஃபார் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகேங்களா. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக அது யூஸ் ஆகணும். ஆனா இதுல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். என்ன அப்படின்னா டூ வீலர் எப்படி வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டூ வீலருக்கு மட்டும் இந்த எக்ஸப்ஷனை கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து யூஸ் ஆகுற மாதிரியான வெஹிக்கிள்ஸுக்கு மட்டும்தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காருக்குலாம் கிடையாது. ஓகேங்களா. அதாவது வந்து ஓன் யூஸ் காருக்குலாம் கிடையாது. ஓகே. ஸோ அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மான்சூன். மான்சூன்ல நமக்கு என்ன இம்பார்ட்டண்டா தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி மான்சூன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. எவ்ரி மான்சூன் இஸ் கான்சிக்வென்ஷியல். பட் இது பாத்தீங்க அப்படின்னா இந்த மான்சூன் ரொம்ப ஒரு டிப்பிக்கலான இல்லைன்னா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில வருது நமக்கு. பிகாஸ் ஆஃப் இன்புட் கிரைசிஸ். ஆல்ரெடி வந்து இன்புட் கிரைசிஸ். ஓகே. எப்படி பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் ஏஷியன் கான்ஃபிளிக்டா இருக்கட்டும். ஸோ அதனால வந்து டிஸ்ரப்ஷன் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ். போயிட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் எங்க இருக்கு, அதோட கண்ட்ரிஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. 2025ல இது பிலிமினரி கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராப்ளம்னால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி சப்ளை அண்ட் ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷன் வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு. இப்ப இதோட சேர்ந்து இந்த வருஷம் சூப்பர் எல்னினோ வேற வரப்போகுது. சூப்பர் எல்னினோ, இந்தியன் ஓஷன் டைபோல், இதை பத்திலாம் உங்களுக்கு ஜாகிரபில நடத்தியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி இம்பார்ட்டண்டா என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்தியன் ஓஷன் டைபோல் மட்டும் பார்ப்போம். ஏன்னா எல்னினோ பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். இது ஓஷன் அட்மாஸ்பியர்ல நடக்கிற ஒரு பினாமினா. இந்த இந்தியன் ஓஷன் டைபோல் என்னன்னா சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இருக்குல்ல, அது வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் நியர் ஆப்பிரிக்கால இருக்கும். அப்புறம் ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் அதாவது நியர் இந்தோனேஷியால இருக்கும். இதோடைய டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தான் இந்தியன் ஓஷன் டைபோல். இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய ரெண்டு போல் அதோடைய டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான்.
பாசிட்டிவ் ஐஓடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் வந்து வார்மரா இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய இது வந்து வார்மரா இருக்குன்னு அர்த்தம். இந்தியன் ஓஷன் இந்தோனேஷியால இருக்கிறது கூலரா இருக்குன்னு அர்த்தம். இப்படி இருந்தது அப்படின்னா இது நமக்கு சாதகம். பாசிட்டிவ்னு இருக்குல்ல, பாசிட்டிவ் ஃபார் இந்தியான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் மான்சூன். ஓகே. இதே வந்து நெகட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது அப்படியே ரிவர்ஸ். இங்க வார்மா இருக்கும் இந்தோனேஷியா பக்கத்துல, ஆப்பிரிக்கால கூலரா இருக்கும். சோ இது வந்து ஒரு நெகட்டிவ், நமக்கும் நெகட்டிவா இருக்கும். ஓகேங்களா? இது இல்லாம நியூட்ரல் நியூட்ரல் இந்தியன் ஓஷன் டைபோல்னு இருக்கு. இதோட எல்னினோவும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா இன்னும் பெரிய பிரச்சனை. இப்போ இந்த சினாரியோ யோசிச்சு பாருங்க. நெகட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல் அதோட எல்னினோ சேர்ந்து வருது அப்படின்னும் போது ஆல்ரெடி மான்சூன் வராது. இதுக்கும் மான்சூன் பெரிய பிரச்சனை. அப்போ சுத்தமா வீக்கஸ்ட் மான்சூனா இருக்கும். வீக்கஸ்ட் மான்சூனா இருக்கும். ஓகே. ஸோ இந்தியன் ஓஷன்ல வரும். இந்த எல்னினோ வந்து பசிபிக் ஓஷன்ல வரும். இதுல வந்து differences of the surface sea surface temperature. இங்க வந்து வார்மிங் ஆஃப் த சென்ட்ரல் ஆர் பசிபிக் ஈஸ்டர்ன் பசிபிக் ஏரியா. இப்போ இங்க என்ன எப்படி வார்மிங் ஆகும் அப்படின்னா பெருவுல இருக்கக்கூடிய அந்த அம்போல்ட் கரண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வார்மரா மாறிடும். கோல்டு கரண்ட் வந்து வார்மர் கரண்டா மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா irregular தான். இதுவும் irregular தான், பட் இட் கேன் பி அரௌண்ட் 2 to 7 yearsல வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சரை இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். வாட்டர் ரிசோர்ஸ் இது வந்து அஃபெக்ட்ஸ் த ரிசர்வாயர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் ரிசார்ஜ். அண்ட் தென் இந்த ரெண்டுமே ஆச்சு அப்படின்னா டிசாஸ்டர் ஆல்ரெடி வந்துடும். அப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? இப்போ அக்ரிகல்ச்சர் பெரிய ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது எக்கனாமியை பாதிக்கும். இன்ஃபிளேஷன்ல இருந்து அவுட்புட்ல இருந்து ரூரல் இன்கம்ல இருந்து எல்லாத்தையுமே பாதிக்கும். ஓகே. ஸோ இதுதான் நம்ம இந்தியன் ஓஷன் டைபோல்லையும் நம்ம இதையும் தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ இது எல்லாமே ஒர்சன் ஆகும்போது மினிஸ்ட்ரிஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டியரிங் ஃபார்மர்ஸ் கிட்ட நம்ம கரெக்டான டியூ நோட்டிபிகேஷன் கொடுக்கணும். ஷார்ட் டியூரேஷன் பல்சஸ் சீட்ஸ் மில்லட்ஸ் இந்த மாதிரி உபயோகிங்க, இத வளங்க, பேடியை வந்து கல்டிவேஷனை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் டிசிப்ளின்டா யூஸ் பண்ணுங்க. ரிசர்வாயர் மேனேஜ்மெண்ட் ஒழுங்கா நடக்கணும். கிராப் இன்சூரன்ஸை இப்பவே ஒழுங்கா போட்டு வைக்கணும். ரிலீஃப் மெஷர்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டா பார்த்து வைக்கணும். அப்படிங்கறது எல்லாமே நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்டர் லேண்ட்ல இருந்து இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் ரிசோர்ஸ் ஃபான்டியரா வந்து இப்ப நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய ரீசெண்டான மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் வந்து சில ஃபோர்காஸ்ட போட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா மணிப்பூரை வந்து தே ஹவ் டிஸ்கிரைப்ட் அஸ் குவைட் மினரல் ஃப்ரான்டியர். அருணாச்சல் பிரதேச பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் ரிச் ஃப்ரான்டியர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. கிரிட்டிக்கல் மினரல் புஷ் வந்து நம்ம பண்றோம். ஏன் கிரிட்டிக்கல் மினரல் புஷ் நம்ம பண்றோம்? கிரிட்டிக்கல் மினரல்ஸ் has moved has moved from geological discussions into strategic one. ஏன்னா கிரிட்டிக்கல், அதனால அதுக்கு மினரல்ஸ் வந்து கிரிட்டிக்கலா மாறுது ஃபார் ரிசோர்ஸ். ஓகேங்களா? ஃபார் த டெக்னாலஜிக்கல் இனோவேஷன்ஸ், லித்தியம் மாதிரி, கோபால்ட், கிராஃபைட், நிக்கல் அண்ட் ரேர் எர்த் மினரல்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் இன்க்ரீசிங்லி ஷேப்பிங் த இண்டஸ்ட்ரியல் காம்படிஷன், டெக்னாலஜிக்கல் மேனுஃபேக்சரிங், எனர்ஜி டிரான்சிக்ஷன் இது எல்லாத்துக்குமே இது உதவுது. ஏன்னா because it is used in the manufacturing of batteries, semiconductors, renewable energy, defense system, all are important for the nation building activities. Nation building activities. ஓகேங்களா? கிரிட்டிக்கல் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், நேஷன் பில்டிங் ஆக்டிவிட்டிஸ். அப்ப இது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த 7 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல நமக்கு இந்த மினரல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்கான எவிடன்சஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்ப நார்த் ஈஸ்ட் அப்படின்னாலே நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி ஆங்கிள் தான் நம்ம பார்ப்போம். நேஷனல் செக்யூரிட்டி லென்ஸ்ல தான் நம்ம பார்ப்போம். இப்ப மினரல் செக்யூரிட்டி ஆங்கிள்லயும் செல்ஃப் சஃபிஷியன்சி ஆங்கிள்லயும் பார்க்க வேண்டிய நமக்கு கட்டாயத்துல ஈடுபட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்ப நம்ம the discussion has been moved on from insurgencies, territorial management, connectivity initiatives and geopolitics. அதை தாண்டி இப்ப லாங்குவேஜ் ஆஃப் ரிசோர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்பேஸுக்கு இப்ப நார்த் ஈஸ்ட் ஆங்கிள் வந்து நிக்குது. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம we have to prepare the society for this mineral extraction. Mineral extraction should go toe to toe இல்ல on to on with the societal compatibility. Because இப்போ மினரல் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், we have to dispose the society, dispose the people who are residing in those areas. அப்ப அந்த மக்களுக்கு அது வெறும் ஒரு இடம் கிடையாது.
பிகாஸ் அங்க அவங்களோட கஸ்டமரி சிஸ்டம் இருக்கும், லோக்கல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும், லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் வித் த டெரிட்டரி இருக்கும். பிகாஸ் இட் ஹாஸ் been tied up with their authority, identity and memory. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே நாள்ல இல்ல ஒரு சில நேரங்கள்ல நம்ம பிகாஸ் ஆஃப் த நேஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிற பேர்ல, இல்ல செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிற செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படிங்கிற பேர்ல we are going to dispose them. அப்ப இன்னொரு நக்சல் இஷ்யூவாவோ, இன்னொரு ஒரு சினாரியோவாவோ, ஒரு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஃபெயிலியர் மாதிரியோ இந்த ஒரு விஷயத்த நம்ம ஹேண்டில் பண்ணிடக்கூடாது. இன்சென்சிட்டிவா நம்ம இந்த இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்றாரு. ஓகேங்களா? பிகாஸ் த இந்த மணிப்பூர் இப்ப வந்து நார்த் ஈஸ்ட் வந்து ரொம்ப சாதாரணமான இதுலயும் இல்ல. மணிப்பூர்ல பாத்தீங்க அப்படின்னா வயலன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரி ஓனர்ஷிப் ஆஃப் த எக்கலாஜிக்கல் இது வல்னரபிலிட்டி, அது எல்லாமே வந்து இட் ஹாஸ் பீன் ரீசர்ஃபேசிங் இன் த நார்த் ஈஸ்டர்ன் ஏரியா. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to extend the development through the lens of trust, representation and political inclusion. இன்க்ளூஷனோட, அந்த மக்களோட அனுமதியோட, ஒரு ப்ராப்பர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெக்கானிசமோட நம்ம we have to extract those resources. நேஷனல் ப்ரையாரிட்டிஸ் இருக்கணும், ஆனா லோக்கல் ரியாலிட்டிஸையும் நம்ம we have to அக்னாலேஜ். அப்படி இல்ல டிஃபரன்ஸ் ஸ்பீட்ல போச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கயோஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் தோஸ் மிஸ்டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கணக்குல வச்சு வி ஹாவ் டு டூ, இல்லைன்னா சோஷியல் கான்சிக்வன்சஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படின்ட்டு வந்து இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அனதர் இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா, ஆர்டினன்ஸ் விச் இஸ் கொஸ்டினிங் த ஆர்டினன்ஸ் கொஸ்டின் பிஃபோர் த எஸ்சி. ஓகே, இந்த ஆர்டினன்ஸ் கொஸ்டின் இருக்குல்ல, இப்ப பாத்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோடைய ஸ்ட்ரென்த், சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் எவ்வளவு அப்படின்னா இதுக்கு முன்னாடி 34 இருந்தது. இப்ப ஆர்டினன்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 38 மாத்திருக்காங்க. இப்ப இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து கூட்டுறதுக்கான ஆர்டிகல் எது அப்படின்னா ஆர்டிகல் 124(1), which leaves the number of judges to what பார்லிமெண்ட் மே பிரிஸ்கிரைப் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணும் எவ்வளவு அப்படிங்கிறது. ஓகே, அப்ப ஆர்டினன்ஸ் வந்து 123. ஓகேங்களா? விச் கேரிஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் அன் ஆக்ட். இப்போ என்ன ரியாலிட்டி ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி இருக்குல்ல, இட் இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ங்க. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இப்ப இந்த 99th அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ இந்த விஷயத்தையும் பார்த்துருவோம். ஜாக்க முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறமா வந்து இந்த ஆர்டினன்ஸ் ஏன் ஒரு பெரிய இஷ்யூவா வந்து எக்ஸ்பர்ட் சொல்றாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போம். ஜாக்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கொலீஜியம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்பயும் அதான் இருக்கு. கொலீஜியம் அந்த சிஸ்டம் தான். தே வில் ரெக்கமெண்ட் த ஜட்ஜஸ். ஓகேங்களா? ஜட்ஜஸ் டு த பிரசிடென்ட். பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, he will appoint the judges. ஓகேங்களா? இந்த கொலீஜியம் சிஸ்டத்தை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 99th அமெண்ட்மெண்ட்ல நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன், என்ஜாக் அப்படிங்கிற அந்த ஒரு கமிஷனை கொண்டு வராங்க, கான்ஸ்டிடியூஷனல் பாடியை. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஹாஸ் பீன் ஸ்டக் டவுன். 99th amendment in the NJAC has been struck down by the constitution as unconstitutional. அன்கான்ஸ்டிடியூஷனல்னு வந்து இது பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒன் பிரதானமான ஒரு விஷயம், இட்ஸ் காம்போசிஷன், which has a 6 members, சீஃப் ஜஸ்டிஸ் as the chairman. அதுக்கப்புறம் 2 other senior most judges இருப்பாங்க, யூனியன் லா மினிஸ்டர் இருப்பாரு, 2 எமினன்ட் பர்சன்ஸ் இருப்பாங்க. அந்த 2 எமினன்ட் பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னா, பிரசிடென்ட், சீஃப் ஜஸ்டிஸ், லீடர் ஆஃப் அப்போசிஷன், இவங்களால தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் அந்த 2 எமினன்ட் ஜட்ஜஸ். ஓகே, 2 எமினன்ட் பர்சன்ஸ். இப்ப இந்த காம்போசிஷன் வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது ஒரு 2 பேரு வேணாம், இந்த பேர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த பேருக்கு வீட்டோ, அந்த அவங்களுக்கு வந்து வீட்டோ பவர் இருக்கும். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள், சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு முடிவு பண்றாரு, ஆனா அதையும் மீறி லா மினிஸ்டரும் இருக்கிற 2 எமினன்ட் பர்சன்ல ஒரு எமினன்ட் பர்சனும், இவங்க 2 பேர் வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட பேர், இப்ப யாராவது ஒரு எக்ஸோட பேர் வந்து
ஜட்ஜ் ஆக்கணும் வேணாம், ஜட்ஜ் ஆக்க வேணாம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அது வந்து அப்படியே அந்த பேர் வந்து டிராப் ஆயிடும். ஸோ இட் ஹாஸ் தே ஹாவ் த வீட்டோ பவர் அப்படிங்கிறதுனால இது சீஃப் ஜஸ்டிஸ் உடைய அந்த அத்தாரிட்டியை கம்மி பண்ணுது. First of all. Second, there is an intervention, executive intervention on the judicial appointment. The judicial appointment will executive intervention இருந்துச்சுன்னா separation of powers-க்கு இது ஆபத்து. அதே மாதிரி independence of judiciary-க்கும் இது ஆபத்து. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் வந்து அதை ஷட் டவுன் பண்றாங்க. இந்த மாதிரி சொல்லிதான் ஷட் டவுன் பண்றாங்க. ஆஹ் இதுல இப்போ வந்து ஆனா இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு தனி கேஸ். பட் இவங்க இந்த ஆர்டினன்ஸ்க்காக தான் வராங்க. டிசி வாதியா அப்படிங்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீப்ரொமுல்கேஷன் ஆஃப் அன் ஆர்டினன்ஸ் இஸ் அ ஃப்ராட் ஆன் கான்ஸ்டிடியூஷன் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணகுமார் சிங் கேஸ்லயும் ரூல்டு அகேன்ஸ்ட் த யூசிங் ஆஃப் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் அஸ் அ பேரலல் சோர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன். பட் இப்ப இந்த ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவரை வச்சு சுப்ரீம் கோர்ட்டோடைய அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஜட்ஜஸ் உடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு டிசிஷனா தான் இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு எத்திக்கல் டைலமா தான். பட் இதை வந்து சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்குச்சு. ஓகே, இந்த விஷயத்தை தான், இந்த டபுள் ஸ்டாண்டர்டை தான் வந்து கிரிட்டிக்ஸ் வந்து கொஸ்டின் பண்றாங்க. ஓகே, ஏன்னா அதுல ஒரு பெரிய கதையா சொல்றாங்க. பிகாஸ் இப்ப ஆர்டினன்ஸ் வந்து பாஸ் பண்றாங்கன்னா 6 மாசம் 6 வாரத்துக்குள்ள அது வந்து ஆக்டா மாறணும். அப்படி அந்த ஆக்டா மாறல அப்படின்னா மறுபடியும் 34ஆவே போயிடும். 34ஆ போனாலுமே இப்ப இருக்கக்கூடிய அந்த 38 ஜட்ஜஸ்ல 3 பேர் வந்து ஆக்சுவலா உள்ள போயிடுவாங்களாம், ஒருத்தவங்க மட்டும் வெளில இருப்பாங்களாம். அப்ப 35th ஜட்ஜ் வில் பி சிட்டிங் ஆஸ் அ ஜட்ஜ் வித்தவுட் லா பேக்கிங் அப்படிங்கிறாங்க. ஆனா மேக்சிமம் கிவன் த அப்போசிஷன் சைஸ் அண்ட் கவர்மெண்டோடைய அந்த ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால தட் வில் பி புஷ்ட். பட் த மேனர் இன் விச் இட் ஹாஸ் பீன் இன்க்ரீஸ்ட் அதுதான் இப்போ கொஸ்டின் ஆக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ கோர்ட்டோடைய அந்த ஸ்டேட் இண்டிபெண்டன்ஸ் இருக்குல்ல, அது பாத்தீங்க அப்படின்னா ஜட்ஜஸ் உடைய ஸ்க்ரூட்டினி ஆஃப் த டென்யூர் அண்ட் த குட்வில் அது எல்லாமே எக்ஸிகியூட்டிவ் அண்ட் பார்லிமெண்ட் கைக்கு இவங்க வந்து இன்டைரக்டா ஒப்படைச்சிட்டாங்க இந்த ஆர்டினன்ஸ் மூலமா ஒத்துக்கிட்டதன் மூலமா அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, இட் கேன் பி அ பொட்டன்ஷியல் கொஸ்டின் வித் ரெஸ்பெக்ட் டு இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி இஸ் நாட் ஓன்லி அ ரைட் டு சே நோ டு த எக்ஸிகியூட்டிவ், இட் இஸ் அ இன்ஸ்டிங்க்ட் டு வாண்ட் இட். ஓகேங்களா? இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜுடிஷியரி வந்து தன்னெழுச்சியா வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சென்டென்ஸ்ல சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல, ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸை தான் நீங்க எழுத போறீங்க. வெறும் இந்த சினாரியோ வச்சு மட்டும் எழுத தேவையில்ல. இது கிரிட்டிக்கலி எக்ஸாமின்னு கேட்டா இந்த சினாரியோவையும் சேர்த்து எழுத போறீங்க. இல்லைன்னா ஜுடிஷியரியோட இம்பார்ட்டன்ஸை நல்லா வந்து சொல்ல போறீங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், இந்தோனேஷியாவும் இந்தியாவும் இஸ் ரிவ்யூவிங் their bilateral ties. ஓகேங்களா? ஃபுல் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் bilateral ரிலேஷன்ஸ் ஆஃப் கோஆபரேஷன் வித் செக்யூரிட்டில இருந்து டிஃபென்ஸ்ல இருந்து மேரிடைம்ல இருந்து ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எல்லாமே பண்ண போறாங்க. இதுக்கு 3 இம்பார்ட்டன்டான விஷயம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரணும். இந்த இந்தோனேஷியா, இந்தியா, இல்லைன்னா நார்த் ஈஸ்ட் கண்ட்ரி எதுவா இருந்தாலும், இல்லைன்னா ஈஸ்ட் கண்ட்ரி எதுவா இருந்தாலும், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் மகாசாகர் இனிஷியேட்டிவ். மகாசாகர். நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தோ பசிபிக். இதெல்லாம் வந்து keywords which you have to note it. Next, third one is it is with respect to Act East policy. இதன் அடிப்படையில தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are engaging with the சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ். ஓகே, அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்தோனேஷியா. ஓகேங்களா? பிகாஸ் it is also it is a strategic partner which is sharing the important state called as Malacca Strait, which is very very important for our strategic purpose. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இங்க பாத்தீங்க அப்படின்னா மோடி பிரைம் மினிஸ்டர் அவர்கள் கங்க்ராச்சுலேட்டட் மேஜர் அபிலாஷா பராக் ஆன் யூஎன் அவார்டு. இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா யூஎன் ஹஸ் கன்ஃபர்டர் த யூஎன் மிலிட்ரி ஜெண்டர் அட்வொகேட் இயர் அவார்டு. ஓகேங்களா?
in honor of her recognition for the exemplary services in the peacekeeping efforts. Okay, இவங்க இப்ப வந்து currently வந்து she is serving in the United Nations mission in Lebanon. ஓகேங்களா? And she is the first woman combatant helicopter pilot of Indian Army. ஸோ இவங்களோட பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிலிம்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஏரியால இப்ப இவங்க இருக்காங்க அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டர். அது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி, யூஎஸ் கம்பெனி வந்து as critical achieved its first criticality. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் டெவலப்பிங் த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ். அண்ட் வாஷிங்டன் இஸ் பிளான் டு செல் இட் டு த கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் இந்தியா. ஓகேங்களா? அந்த ரியாக்டர் பேர் வந்து மார்க் ஜீரோ டெமான்ஸ்ட்ரேஷன் ரியாக்டர் அது. ஓகேங்களா? இட் இஸ் பில்ட் பை ஆந்த்ராஸ் நியூக்ளியர். இட் இஸ் அச்சீவ்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் கிரிட்டிகாலிட்டி. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேஜ், ஒரு இம்பார்ட்டண்ட்டான பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த வைல்டர்னஸ் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இந்த வைல்டர்னஸ் ப்ராஜெக்ட் வந்து எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் ஆப்பிரிக்கன் ரீஜன். ஓகேங்களா? இங்க தான் நடக்குது, ஆப்பிரிக்கன் ரீஜன்ல தான் நடக்குது. அண்ட் இப்போ வந்து ஒரு டீம் வந்து அங்கோலால இருக்கக்கூடிய பலிஸ்மா பிளாட்டுக்கு போயிருக்காங்க. ஓகேங்களா? அதுல அவங்க வந்து தே ஹவ் ஃபவுண்டட் நியூ டிராகன் ஃப்ளை ஸ்பீசிஸ், கிராஸ் ஓப்பர் ஸ்பீசிஸ், அப்புறம் முக்கியமா ஸ்பைடர் ஸ்பீசிஸ். இந்த ஸ்பைடர் ஸ்பீசிஸ்ல என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீசிஸ் இருக்கு பார்த்தீங்களா, விச் வென் இட் இஸ் எக்ஸ்போஸ்டு டு த அல்ட்ராவயலட் ரேஸ் தென் இட் இஸ் எமிட்டிங் சம் எஃப்ளோரசன்ஸ் எஃபெக்ட். ஓகேங்களா? எஃப்ளோரசன்ஸ் மாதிரி அவங்க அந்த ஃப்ளோரசன்ஸ் எஃபெக்ட் வந்து அல்ட்ராவயலட் லைட்ல இட் இஸ் எமிட்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பீசிஸை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸ்பைடர் ஸ்பீசிஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பைரோ ப்ராசஸிங் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேங்களா? இட் இஸ் யூஸ்டு ஃபார் சேஞ்சிங் த சாலிட் மெட்டீரியல் பிசிக்கலி ஆர் கெமிக்கலி யூசிங் ஹை டெம்பரேச்சர். அதுக்கு பேர் தான் பைரோ ப்ராசஸிங். இதை சிமெண்ட் மேக்கிங், மெட்டலாலஜி, அதுக்கப்புறம் நியூக்ளியர் பவர், இது எல்லாத்துலயுமே பண்றாங்க. இதோடைய இந்த இந்த ப்ராசஸ், இந்த விஷயம் வந்து மறுபடியும் பிலிமினரியில கேட்கலாம், அதே மாதிரி இந்த விஷயத்தையும் பிலிமினரியில கேட்கலாம். ஓகேங்களா? இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேற எதுவும் இல்லை. வேற ஏதாவது இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வழக்கம் போல இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஜாலியா இருங்க.